Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போதை ஆசாமி ஒருவர் நடுரோட்டில் படுத்துக்கொண்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டார். அருப்புக்கோட்டை மதுரை சாலையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையின் நடுவே கால் மேல் கால் போட்டு படுத்து உருண்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கம் அதிகரித்துள்ளதால் இதுபோன்ற சமூக சீர்கேடுகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பொன்னேரி அடுத்த காட்டாவூரிலிருந்து பொன்னேரி செல்லும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து மண் சாலையாகவே மாறியுள்ளது. குண்டும் குழியுமாக உள்ள இந்த சாலை மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக மாறி பயணிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இத்தகைய தகுதியற்ற சாலையை சீரமைக்க வலியுறுத்தி காட்டாவூர் பொதுமக்கள் பொன்னேரி அயனல்லூர் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகளையும் போராடித்தான் பெற வேண்டியுள்ளதாக மக்கள் விமர்சித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே சாலையோர பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தோடு விழுந்தவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்போரூர் ஐயம்பேட்டை தெருவை சேர்ந்த கார்த்திக் என்பவர் பூஞ்சேரியிலிருந்து திருப்போரூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆலத்தூர் அருகே சாலையோர பள்ளத்தில் விழுந்து தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். வேலைக்கு சென்ற அவர் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் தேடிய நிலையில் அவரை சடலமாக மீட்டனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு சாலைகளை முறையாக பராமரிக்காததால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.